ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 1794வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக 2வது மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையை காணும்படி கிருபை பாராட்டுறதுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, நடத்துவாராக, உங்கள் தேவைகளை சந்திப்பாராக, உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு இந்த நாளில் செய்யப்பட கடவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், சரீர ரீதியாய் பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு அவர்களுக்கு தெய்வீக சுகத்தை கொடுக்கும்படியாக ஜெபிப்போம். தேவன் எல்லா வியாதிகளையும் மாற்றுவாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37வது வசனம். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். தேவனாகிய கர்த்தர் தான் மனிதனையே உண்டாக்கினவர். மனிதனுக்கு தன்னுடைய சுவாசத்தை ஊதினவர். மனிதன் ஜீவ ஆத்துமானான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். உங்க வாழ்க்கையிலும் சில நேரங்கள்ல சில பிரச்சனை இருக்கலாம். சரீர ரீதியாய் இயேசுவை நம்பினால், இயேசுவை விசுவாசித்தால் இன்றைக்கும் அவர் அற்புதம் செய்கிறார். அவர் யெகோவா ராஃபாவாய் உங்கள் மத்தியில் கிரியை செய்ய விரும்புகிறார். இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரை நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால், அங்கே தீரு சீதோன் பட்டணங்களின் வழியாய் தெக்கோபோலியின் வழியாக அவர் கலிலேயா கடற்கு அருகே வருகிறார். அங்கே வாய் பேசாத, காது கேட்காத ஒரு மனிதனை கொண்டு வருகின்றனர். இயேசுவிடம் கொண்டு வரும்போது இயேசு அந்த மனிதனை தனியே அழைத்து கொண்டு போகிறார். தனியே அழைத்து கொண்டு போய் அவனை தன்னுடைய கரத்தினால் காதுகளை தொடவும், உமிழ்ந்து தன்னுடைய கையினால் அவன் நாவையும் தொடுகிறார். வானத்தை அனார்ந்து பார்க்கிறார். எப்பத்தா என்று சொல்கிறார். திறக்கப்படுகிறது, காது திறக்கப்படுகிறது. வாயினுடைய கட்டுகள் கலண்டு போகிறது. கொன்னி கொன்னி பேசினவன், பேச முடியாம கஷ்டப்பட்டவன் இப்பொழுது நன்றாக பேசுகிறார். ஜனங்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். அந்த பேச முடியாத, காது கேட்க முடியாத அந்த மனிதனுக்கு இயேசு உடனே அற்புதம் செய்கிறார். காரணம் என்ன தெரியுமா? இயேசுவால் அற்புதம் செய்ய முடியும், ஆனால் பிதாவை நோக்கி பார்க்கிறார். தனக்கு மேலே இருக்கிற பிதாவின் மூலமாகத்தான் இந்த அற்புதம் நடந்தது. நமக்கும் தேவனாகிய கர்த்தர் இந்த சம்பவத்திலிருந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் இருக்கிறார். அவரால் மட்டும்தான் அற்புதங்களை செய்ய முடியும். இந்த மனிதனுடைய காது கேட்காது, வாய் பேச முடியாது. ஆனால் அவர் வானத்துக்கு நேராய் பார்க்கும்போது இந்த மனிதனும் வானத்துக்கு நேராய் பார்த்திருக்க வேண்டும். ஆனால் உடனே அற்புதம் செய்கிறார். உங்க வாழ்க்கையில கூட சில நேரங்கள்ல சில சரீர பலவீனங்கள் இருக்கலாம். என் வாழ்க்கையில இந்த சுகரு, இந்த ப்ரெஷரு, டாக்டர் சொல்றாங்க இந்த கொலஸ்ட்ராலு, தேவையற்ற சரீர உபாதைகள் எனக்கு கஷ்டமா இருக்கிறத, இதுல இருந்து எப்போ நான் சுகப்பெற போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்து கொண்டிருந்தால், ஜெபித்து கொண்டிருந்தால் நிச்சயம் ஏசப்பால அற்புதம் செய்ய முடியும். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில வாய் திறந்து பேசுகிறான். அந்த நாவால கர்த்தர் துதிக்கும்படி வைத்து விட்டார். வசனத்தை கேட்கும்படி வைக்கிறார். இப்படிப்பட்ட சம்பவத்தை அந்த மனிதனுக்கு இயேசு செய்தார். ஆகவேதான் வசனம் சொல்கிறது, எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். ஊமையர் பேசவும் செவிடர் கேட்கவும் பண்ணினாராம். ஜனங்கள் எல்லாம் மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்களாம். உங்க வாழ்க்கையிலும் இயேசு அற்புதம் செய்ய போகிறார். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், நீங்கள் நம்ப வேண்டும். எத்தனை தடவை நான் ஆலயத்துக்கு போய் இன்னும் சரியாகவில்லை என்று சொல்லி சோர்ந்து போகாதீங்க, மனம் தளர்ந்து போகாதீங்க. தொடர்ந்து ஆண்டவரிடம் ஜெபிப்போம். ஆண்டவர் உடனே அற்புதம் செய்வார். எனவே விசுவாசம் தளர வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம்.
இயேசு எப்படி பிதாவை பார்த்தாரோ, எப்பத்தா என்று சொன்னாரோ, எப்படி திறக்கப்பட்டதோ, உங்க வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்கள் திறக்கும், சரீர சுகங்கள் திறக்கும், அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கும். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தின்படி திறந்த வாசலை கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். விசுவாசிப்போம். எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லை, நல்ல ஞானம் இல்லை, என் பிரச்சனை பெருசா இருக்கு, யாராலும் தீர்த்து வைக்க முடியாது, அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். பரலோக பிதாவை பாருங்கள். அவர் அனைத்து ஆசீர்வாதத்துக்கு ஊற்றுக்கண்ணா இருக்கிறார். அனைத்து ஆசீர்வாதங்களும் அவர் மூலமா தான் திறக்கப்படும். எனவே அவரை நம்புவோம். தேவன் சுகத்தையும் பலத்தையும் உங்களுக்கு தருவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை, இந்த வேலைக்காக வருகிறோம். தொடர்ந்து நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சரீர ரீதியாய் எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் சரி, தேவையற்ற கட்டிகளோ சரீர உபாதைகள் இருந்தாலும் சரி, இப்பொழுதே ஒரு அற்புதம் நடப்பதாக. ஜெபிக்கும் போதே சர்வத்துல குணமாக்கப்படுவார்களாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தீர். ஆண்டவரே, இந்த மனிதன் வாழ்க்கையில அற்புதம் செய்யும் போய் ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்களே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற, ஜபத்தில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புத சுகத்தை கொடுத்து தேவைகளை சந்தித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. தொடர்ந்து உங்கள் நாம மகிமைப்படட்டும், நடத்தும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பீராக, ஆத்துமாவை காப்பீராக என்று ஜெபிக்கிறேன். இந்த நாள் பொழுது உங்களுடைய கரம் எங்களோடு கூட வருவதாக. இயேசுவின் மூலம் ஜெபம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை நான் செய்யும்படி சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், அனைவரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்து